எனக்கு மேரேஜ் ஆக்சுவலாக 13 வயசுல ஆச்சு. 13 வருஷம் 2003 கல்யாணம் ஆகி 2016 வரைக்கும் என் வீட்டில் நான் கஷ்டப்பட்டு நான் வளர்ந்தேன். 2 பெண் குழந்தைங்க எனக்கு பிறந்தாங்க. இன்னை வரைக்கும் என் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு படிப்பு செலவுக்காக மற்றதுக்காக எதுக்குமே வரல. நானும் 13 வருஷம் பொறுமையாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நிறைய பேர் எல்லா பெண்களுக்குமே பாதிக்கிற வந்த ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு வாடகை வீடு. ஆக்சுவலாக நான் சந்தித்தேன். நான் போய் ஒரு வாடகை வீடு கேட்டேன். நாங்கள் 3 லேடிஸ் தான், எனக்கு 2 பெண் குழந்தைங்க. நான் சிங்கிள் பேரண்ட் தான், எனக்கு வாடகை வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம வீடு போயிடுறோம். போய் 1 மாதம் 2 மாதத்தில் உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ தனியாக தானே இருக்க. அப்போ ஹவுஸ் ஓனர், எல்லா ஹவுஸ் ஓனரையும் நான் சொல்ல வரல, நான் 4 வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கேன். ஒரே வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நீ வந்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணால் என் வீட்டில் இருக்கலாம். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி எனக்கு நடக்குது. இப்போ இன்னும் வீட்டில் இருக்கீங்களா? இப்போ இல்லைங்க சார், நான் வந்து உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவரை நான் சண்டை போட்டு வெளியே அனுப்பிட்டேன். ஆனால் இதை வந்து நான் வெளியில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வெளியில் சொன்னேன் அப்படின்னா தனியாக இருக்க பொண்ணுங்கனால இவ தான் கூப்பிட்டுருப்பா. ஏன்னா அப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. சமுதாயம் வந்து தனியாக இருக்கா, டைவர்ஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சப்போர்ட் பண்ணல. இவ தான் வந்து கூப்பிட்டுருப்பா, அந்த ஆணை வந்து இவ கூப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நான் வெளியே சொல்ல. உங்களோட வேதனை எங்களுக்கு புரியுது. இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிய முடியும். இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி அவனை ஒரு ஹஸ்பண்டையே விட்டு வெளியேறணும் உங்களுக்கு என்ன அவசியம்? இவ்வளவு கஷ்டத்தை ஏன் தாண்டி வெளியே வர்றீங்க? உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு பினான்சியல் ரீதியாவும் கிடையாது, சப்போர்ட்டும் ஆள் கிடையாது. வெளியே வந்து அந்த சமூகம் பேசுதுன்னு தெரியுது. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியேறி வரணும்? ஒரு ஹஸ்பண்ட் இந்த கஷ்டத்தை நீங்க அந்த கஷ்டத்தை சொல்ல கிடையாது. நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஒரு நிமிஷம் பாருங்க, நீங்க கேட்டீங்களா கஷ்டம் என்ன சொல்றீங்க? அந்த கஷ்டத்தை நீங்க சொல்லி வரல, சமூகத்துல இதை பேசுதுன்னு சொல்றீங்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன கஷ்டம் கூட்டான்னு சொல்லல, சமூகங்களை இப்படி பாக்குன்னு சொல்றீங்க. என்னோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆனது வேற, அதை நான் வந்து சொல்ல விரும்பல. ஆனா அந்த இடத்துல 13 வருஷம் வாழ்ந்து 2 குழந்தைங்களை பெத்த நரக வேதனை அனுபவிச்சாங்க சார். நான் மட்டும் இல்ல, என் பொண்ணுங்க 2 பேரும் அனுபவிச்சாங்க. இப்ப அவங்க நரக வேதனை சொல்றாங்க சார். அதை விட அந்த நரக வேதனையோட இப்ப வெளியில பேசுறது அதிகமான வலின்னு தெரியுது. எனக்கு அந்த நரக வேதனையை விட இந்த நரக வேதனையை நான் சமாளிச்சுக்கிறேன். நான் ஓப்பனா சொல்றேன் சார், என்னோட பர்சனல் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகும், எப்படி ஸ்டார்ட் ஆகும், இதை பேசலாமா பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பேசுறேன். எனக்கு கையும் காலையும் கட்டி போட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு உங்களுக்கு நடந்துச்சு சொல்லுங்க? அப்படி நடந்துற 2 குழந்தை பேத்துட்டு இன்னைக்கு நான் வெளியே வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க அது உண்மையிலே தவறா இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்க அன்னைக்கே வெளியேறி போயிருந்தா உங்களுக்கு பேசல. அன்னைக்கே நீங்க அவனை செருப்பால அடிச்சு எனக்கு வேணாம்னு வெளியேறி இருக்கலாம். எனக்கு தைரியம் கிடையாது. 13 வருஷம் நீங்க குடும்பம் நடத்திட்டு 2 பிள்ளையும் பெத்துட்டு இன்னைக்கு தவறுன்னு எப்படி சொல்லி வர்றீங்க? ஒரே முட்டாள்தனமா பேசக்கூடாது. ஏதாவது மேனஸ்னு ஒண்ணு இருக்கா? அவங்க நடந்தது சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம். அவங்களுக்கு அப்ப போதுமான விழிப்புணர்வு கிடையாது. இன்னொன்னு, அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வெளியே வர முடியாது. நீ அதுக்காக நீ அப்ப வந்து புள்ள பத்துக்கிட்டேன்னு கேட்கறது ரொம்ப அபத்தமான ஒரு கேள்வி.